ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சீரியல் காவேரி ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சாரீ லுக்கில் இருக்கிற ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க. என்னென்னா, காவேரி மேரேஜ் ஆன பிறகும் இப்போ வரைக்கும் அந்த சுடி கெட்டப்லேயே வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஏன்னா சுடிதார் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, காவேரியோட சிக்னேச்சர் அப்படின்னாலே சுடிதார் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணி சுடியிலேயே காமிச்சிட்ருக்காங்க. சாரீ எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, ஒரு பிக்ஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையாக சாரீ கட்டினா இன்னும் அழகாக இருப்பாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் காவேரி வந்து நம்ம விஜயோட ஆஃபீஸ் போகிற அந்த ட்ராக்கெல்லாம் சாரியில் போவாங்க. அதுவும் காட்டன் சாரியில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம காவேரிக்கு. ஏன்னா இந்த சுடிதார் போட்டுட்ருக்காங்க இல்லையா, இது எல்லாமே அவங்களோட ஓன் காஸ்ட்யூமா. எதுவுமே வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. ஆனால் சாரீஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. சாரீஸ் எடுத்தால் நிறைய ஸ்பான்சரும் வரும். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக கலர் கலராக கட்டுவாங்கல்ல. ஏன் சாரீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க காவேரிக்கு? அப்கமிங்காவது கொஞ்சம் சாரீ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் காவேரிக்கா. எப்பயாச்சுமாவது கொடுங்கப்பா. ரொம்ப நாள் ஆச்சு காவேரி சாரீ கட்டி பார்த்தேன். தங்கச்சியோட ஃபங்க்ஷனில் கூட சுடிதாரை மாட்டிட்டு வந்து நின்னாங்க. எனக்கு இது பர்ஸ்னலாக ஃபீல் ஆன விஷயம். சாரியில் இருந்தால் இன்னும் அழகாக இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கட்டுற அந்த சாரீஸ் எல்லாம் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் இந்த சாரீ கெட்டப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த பிக்ஸ் எல்லாம் ரீசெண்டாக நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில்.